சரி, தமிழ்நாட்டுல இன்னைக்கு தேர்தல் எப்படி போச்சு? முக்கியமான சில தருணங்களை பார்க்கலாம். காலையில ஆரம்பிச்ச விறுவிறுப்பு மதியம் வரைக்கும் ஒரே பரபரப்பு தான். வாக்காளர்களுக்கு இது ஒரு பெரிய நாள். நாள் ஆரம்பிச்சதே நம்ம சினிமா நட்சத்திரங்களோட வாக்குப்பதிவுல தான். இதனால மக்கள் ஆர்வமா ஓட்டு போட வந்தாங்க. மதியம் 1 மணிக்கே மாநிலம் முழுசும் பாதிக்கு மேல வாக்குப்பதிவு முடிஞ்சிடுச்சு. குறிப்பா திருப்பூர் மாவட்டத்துல காலையிலேயே வாக்குப்பதிவு ரொம்ப வேகமா இருந்துச்சு. ஆனா இந்த நாள்ல ஒரு பக்கம் மக்கள் ஆர்வமா ஓட்டு போட்டாங்க, இன்னொரு பக்கம் சில சர்ச்சைகளும் வெடிச்சுது. வந்த புகார்கள்ல முக்கியமானது இந்த கள்ள ஓட்டு பிரச்சனை தான். மதுரவாயல், ஈரோடுன்னு புகார்கள் ஒரு பக்கம்னா, திருவண்ணாமலையில இவிஎம் மெஷினையே உடைச்சிட்டாங்க. சில ஊர்கள்ல மக்கள் தேர்தலையே புறக்கணிச்சாங்க. அவங்களோட கோரிக்கைகளுக்கு இது ஒருவிதமான எதிர்ப்பு. வெயிலையும் பொருட்படுத்தாம புதுசா கல்யாணம் ஆனவங்கன்னு வாக்காளர்கள் ரொம்பவே தனித்துவமா இருந்தாங்க. வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கும் போதே அதிமுக தலைவர் எஸ்பி வேலுமணி 210 இடங்கள்ல ஜெயிக்க போறதா சொன்னாரு. இன்னொரு பக்கம் நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் வாக்குப்பதிவு நேரத்தை நீட்டிக்கணும்னு கோரிக்கை வச்சாங்க. மொத்தத்துல பார்த்தா இந்த தேர்தல் நாள்ல மக்கள் பங்கேற்பு, சர்ச்சை, அரசியல்னு எல்லாமே கலந்திருந்துச்சு. இந்த நாள் எப்படி இருந்துச்சுன்னு ஒரே படத்துல சொல்லணும் அப்படின்னா இதுதான் அது. இப்போ கோடிக்கணக்கான வாக்குகள் பதிவாயிடுச்சு. தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்த எதிர்காலம் எதுவா இருக்கும்?